தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மே 11ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகம் பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை RTE திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்க்கும் திட்டம் இதுவரை துவங்காதது குறித்த கேள்விக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மழுப்பலாக பதிலளித்துள்ளார். இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் கேட்ட கேள்விக்கு, மத்திய அரசு தமிழகத்திற்கான RTE நிதியான 600 கோடி ரூபாயை நிறுத்தியுள்ளது. அந்த திட்டத்தில் தமிழகத்தில் 60,000 குழந்தைகள் பயன்பெற்ற நிலையில் தற்போது 1 லட்சமாக உயர்ந்துள்ளது. இந்த திட்டம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டம். தற்போது அதற்கான நிதியை நிறுத்தியது சட்டத்தை மீறுவதற்கு சமம். அந்த நிதியை விடுவிக்க தமிழக அரசிடம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. அவற்றை ஏற்க முடியாது என்றும், கட்டாய கல்வி திட்டத்திற்கான நிதியை வழங்க வேண்டும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை செயலரின் வாயிலாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளோம். அதற்கான பதில் அடிப்படையில் முடிவெடுப்போம் என்றும் கூறியுள்ளார். தேசிய மாநில நெடுஞ்சாலைகளை ஒட்டிய பகுதிகளில் கருங்கல் உடைக்கும் கிரஷர்கள் அமைக்கக்கூடாது என்பது உட்பட பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் 26 இடங்களில் புதிதாக மணல் குவாரிகளை திறக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் இம்மாதம் காற்றாலை சீசன் துவங்குவதை முன்னிட்டு சில தினங்களாக காற்றாலைகளில் இருந்து தினமும் 1000 மெகாவாட்டிற்கு மேல் மின்சாரம் கிடைக்கிறது. காற்றாலைகளில் கிடைக்கும் மின்சாரத்தை வீணடிக்காமல் முழுவதுமாக பயன்படுத்த வேண்டும் என்று புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியாளர்கள் சங்கம் மின் வாரியத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது. +2 பொதுத் தேர்வு மதிப்பெண் விவகாரத்தில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்கக்கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தியுள்ளார். இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பேரணி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தீவுத்திடலில் நாளை மாலை 5 மணிக்கு தொடங்கும் பேரணி போர் நினைவு சின்னம் அருகே முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த அமைச்சர் துரைமுருகன் வசம் இருந்த கனிமங்கள் மற்றும் சுரங்கத்துறை பறிக்கப்பட்டு அவரிடம் சட்டத்துறை கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. கனிம வளத்துறை பொறுப்பானது சட்டத்துறையை கவனித்து வந்த அமைச்சர் ரகுபதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்திற்கான இயக்க செயல்முறை கையேடு தமிழக அரசின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கையேட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோரின் செய்திகள் பதிவிடப்பட்டுள்ளன. திமுகவை விட அதிமுக ஆட்சியில்தான் அதிக மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி நிறுவுதிறன் 42,772 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தினசரி மின் தேவை அதிகரித்து 19,000 மெகாவாட்டை தொட்டுள்ள நிலையில் மே மாத இறுதியில் 22,000 மெகாவாட்டை தாண்டும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. அமைச்சர் துரைமுருகன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பல்நோக்கு மருத்துவத்துறையினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். கூடங்குளம் அணுமின் நிலையம், வடசென்னை அனல் மின் நிலையம், அத்திப்பட்டு ஆகிய இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடைபெற்றது. இன்று மாலை 4 மணி அளவில் சிவில் பயிற்சி மற்றும் போர்க்கால ஒத்திகை நடைபெற்றது. பயிற்சி குறித்து பொதுமக்கள் பதற்றமோ அச்சமோ அடைய வேண்டாம் என்று பேரிடர் மேலாண்மை ஆணையம் தகவல் அளித்துள்ளது. சட்டம் ஒழுங்கை சீரழித்து ஆட்சி நடத்திய எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிட மாடல் ஆட்சியை குற்றம் சொல்வதற்கு அருகதை இல்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியுள்ளார். சென்னை விமான நிலைய கார்கோ பிரிவு மற்றும் சென்னை துறைமுகம் ஆகிய இடங்களில் பணியாற்றி வந்த 273 சுங்கத்துறை அதிகாரிகள் கூண்டோடு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தை தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்தின் உள்ளே நுழையும் வாகனங்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் கண்காணிக்கப்பட்டு தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகிறது. இதேபோல் பயணிகளின் உடைமைகள், ஆவணங்கள் சோதனை செய்யப்படுகிறது. இந்த சோதனையானது வரும் 18ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று தெரிகிறது.
சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வரும் 10ஆம் தேதி, அதாவது நாளை சனிக்கிழமை, குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்வதற்கு பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெற உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த முகாமில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் மற்றும் அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் குறித்து பொதுமக்கள் இந்த முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் மோதல் தீவிரமடைந்திருப்பதால் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானுக்கு வரும் நாட்களில் செல்ல வேண்டாம் என்று தங்களின் குடிமக்களுக்கு இஸ்ரேல் மற்றும் சிங்கப்பூர் ஆகியவை அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது.